யாருக்குடா இட்லி? எனக்கு தான் சார். பொய்யா சொல்றேன். கருவாய் எங்க? தெரியாது சார். சொல்லு. தெரியாது சார். உண்மையை சொல்லு. எங்க இருக்கிறான் கருவாய்? தெரியாது சார். சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது சார். சொல்ல வரைக்கும் விட மாட்டேன். எங்க இருக்கிறான் சொல்லு. உண்மையை சொல், இல்ல கொன்னுடுவேன். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. அப்போ கருவாய இங்கதான் எங்கேயோ இருக்கணும். டேய் முத்து, ஆடு மேய்க்கிற பையலுக்கு இருக்கிற துணிச்சலை பாத்தியாடா? கருவாயனை காட்டி கொடுக்கூடான்னு சொல்லி நாக்கியா எடுத்துக்கிட்டான். அது நம்ம காளிமா தம்பியா? ஆமா ஐயா. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஏய் யாசாமே, யாரு நீ? ஊருக்கு புதுசா இருக்கு. நான் அம்மாசையோட மச்சான், சமையநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணி மட்டையெல்லாம் கொடு, அம்மாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி கொடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ. நான் தான் கருவாயன். ஐயா சாமி, மன்னிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க புடிங்க சாமி. பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே போகல அந்த கழுதி ஓட்டிட்டு போயிருக்கு சாமியோ. கருப்பாயி, கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா? அப்பா கும்பிடுறோம் சாமி. வணக்கம். அடி பலமா வளர்ந்துச்சா? மன்னிச்சுப்பா. தம்பி கருவாயா, மாட்டிக்கிட்டியப்பா? தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிடுவேன்.
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 1 2 3 4 5 6 என்ன பண்ற? பார்த்தா தெரியல கம்பி என்ற என்ன வளைச்சுற? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? ஏன்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்க தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலேயே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அம்மாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக. ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே, அத கூட கூட்டிட்டு போறேன். டேய், இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடற. இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன். அந்த ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய. ரொம்ப சந்தோஷங்க சாமி, இனிப்பும் பணமும் எது கொடுக்குறீங்க? விடிஞ்சா கருவாயனுக்கு தூக்கு. இனிமே எனக்கு எதிரியே கிடையாதுடா. கிடாவட்டி சுத்துப்பட்டு கிராமம் பூரா விருது வைங்கடா. கருவாயா, உன்னை பார்க்க காளியம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா. கூடவே ஒரு பையனும் வந்திருக்காப்பா. அவங்கள நீ பார்க்க விரும்புறியா? உன்னை தூக்குல போட போறாங்களாமே. உன்னை காப்பாத்த எனக்கு வழியும் தெரியல, வக்கம் இல்ல. யாருக்கிட்ட போய் என்ன கேக்குறதுன்னு தெரியாம கடந்து தவிக்கிறையா? சாகிறத பத்தி நான் கவலைப்படல. உன்னை விட்டுட்டு போறேன்னு தான் கவலையா இருக்கு. என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காலி ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான்.
கருவாயனை காணோம் சார். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காளி ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான்.